Navin Sadar at Starwood Towers, Medavakkam. Premium 3 BHLK homes at 7,999 per square feet. For more info, visit navins.in. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். 3 முக்கிய கடமைகள் அடிப்படையில் மத்திய பட்ஜெட் தாக்கல். 2026-27 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்தார். இந்திய பொருளாதாரம் நிலையான வளர்ச்சியில் பயணிக்கிறது. சீரிய சீர்திருத்த நடவடிக்கையால் நாட்டில் பணவீக்கம் கட்டுக்குள் உள்ளது. பணவீக்கத்தை முறையாக கட்டுப்படுத்தியதன் மூலமாக நாட்டின் வளர்ச்சி மேம்பட்டுள்ளது. தன்னிறைவு பெற்ற இந்தியா என்ற இலக்கை நோக்கி வேகமாக முன்னேறி வருகிறோம். இந்திய பொருளாதார வளர்ச்சி 7% அதிகரித்துள்ளது. எளிய முறையில் ஜிஎஸ்டி உள்ளிட்ட 350 சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன என்றார். 3 முக்கிய கடமைகள் அடிப்படையில் மத்திய பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்க 6 துறைகள் முன்மொழியப்படுகின்றன. 7 முக்கிய துறைகளில் உற்பத்தியை அதிகரித்தல், பாரம்பரிய தொழில் துறைகளுக்கு புத்துயிர் ஊட்டுதல், வெற்றிகரமான சிறு குறு நடுத்தர தொழில்களை உருவாக்குதல், உள்கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்துதல், நீண்டகால பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்தல், நகர பொருளாதார பகுதிகளை உருவாக்குதல் என வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் 6 துறைகள் முன்மொழியப்பட்டுள்ளதாக நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட சிறப்பு திட்டங்கள். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2026-27 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை இன்று தாக்கல் செய்தார். அவர் வெளியிட்ட அறிவிப்புகள்: தமிழகத்தின் பொதிகை மலை, இமாச்சல், உத்தரகண்ட், ஜம்முவில் மலையேற்றத்தை ஊக்குவிக்க திட்டம் கொண்டுவரப்படும். தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஆதிச்சநல்லூர் தொல்லியல் தலம் உலக தரம் வாய்ந்த சுற்றுலா தலமாக மேம்படுத்தப்படும். கலாச்சார செழுமையை விளக்கும் வகையில் கலாச்சார மையம் உருவாக்கப்படும். நாடு முழுவதும் 15 தொல்லியல் தலங்கள் சுற்றுலா தலமாக மேம்படுத்தப்படும். பழவேற்காடு ஏரியில் பறவைகளை பார்வையிடும் சுற்றுலாவை ஊக்குவிக்க திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார். நாட்டின் கிழக்கு மேற்கு பகுதிகளை இணைக்க பிரத்யேக சரக்கு ரயில் பாதை அமைக்கப்படும். இது புதிய தொழில் வழித்தடமாக இருக்கும். சென்னை பெங்களூரு, சென்னை ஐதராபாத் இடையே அதிவேக ரயில் தடம் அமைக்கப்படும். மும்பை புனே, புனே ஐதராபாத், ஐதராபாத் பெங்களூரு, ஐதராபாத் சென்னை, சென்னை பெங்களூரு, பெங்களூரு வாரணாசி, வாரணாசி சிலிகுரி ஆகிய நகரங்களுக்கு இடையே 7 அதிவேக ரயில் தடங்கள் அமைக்கப்படும் என்றார். காந்தி பெயரில் புதிய திட்டம் மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்பு. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை கூடுதல் அம்சங்களுடன் வேறு பெயரில் புதிய திட்டமாக மத்திய அரசு செயல்படுத்தியுள்ளது. ஆனால் காங்கிரஸ் உள்ளிட்ட இண்டி கூட்டணி கட்சியினர் காந்தி பெயரை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நீக்கிவிட்டதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இன்று தாக்கல் செய்த மத்திய பட்ஜெட்டில் மகாத்மா காந்தி பெயரில் புதிய திட்டத்தை நிதியமைச்சர் நிர்மலா அறிவித்தார். மகாத்மா காந்தி கிராம ஸ்வராஜ் என்ற பெயரில் காதி, கைத்தறி, கைவினைப் பொருட்கள் துறைக்கு உத்வேகம் அளிக்கும் நோக்கத்துடன் புதிய திட்டத்தை அவர் முன்மொழிந்தார். இதன் மூலம் கதர், கைத்தறி, கைவினைப் பொருட்களுக்கு சர்வதேச சந்தை வாய்ப்புகள் கிடைக்கும். பயிற்சிகளும் வழங்கப்படும். இந்த திட்டம் மூலம் நெசவாளர்கள், கிராம தொழில் துறையினர் பயன்பெறுவர் என்று பட்ஜெட் உரையில் நிர்மலா கூறினார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாணவிகளுக்கு தனி விடுதி. உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு அசத்தல் அறிவிப்பு. அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம் சார்ந்த உயர்கல்வி நிறுவனங்களில் படிக்கும் மற்றும் ஆய்வக பணி மாணவிகளுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு தனி விடுதி அமைக்கப்படும் என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டில் அறிவித்துள்ளார். Our government will support states through challenge route in creating 5 university townships in the vicinity of major industrial and logistics corridors. These planned academic zones will host multiple universities, colleges and research institutions, skill centers and residential complexes. In higher education, STEM institutions, prolonged hours of study and laboratory work pose some challenges for girl students. Through VGF, Viability Gap Funding and capital support, one girls' hostel will be established in every district.
to promote astrophysics and astronomy via immersive experiences. 4 telescope infrastructure facilities will be set up or upgraded. The National Large Solar Telescope, the National Large Optical Infrared Telescope, the Himalayan Chandra Telescope, and the Cosmos 2 Planetarium. நிர்மலா சீதாராமன் புது சாதனை, சிதம்பரம் சாதனை சமன். 2026-2027 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்கு முன்பாக ஜனாதிபதி திரௌபதி முர்முவை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சந்தித்து பேசினார். அப்போது நிர்மலா சீதாராமனுக்கு தயிரில் சர்க்கரை கலந்த இனிப்பை ஊட்டி ஜனாதிபதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்தார். இதனையடுத்து பிரதமர் மோடி தலைமையில் இன்று காலை நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் மத்திய பட்ஜெட்டுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததைத் தொடர்ந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வரும் 2026-27 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை இன்று தாக்கல் செய்தார். இது அவர் தாக்கல் செய்த 9வது பட்ஜெட். முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாய் அதிக முறை பட்ஜெட் தாக்கல் செய்த நிதியமைச்சர் என்ற பெருமையை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டுள்ளார். அவர் 10 முறை பட்ஜெட் தாக்கல் செய்துள்ளார். அந்த இடத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த சிதம்பரம் இருக்கிறார். இவர் இதுவரை 9 முறை பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறார். இவரது சாதனையை நிதியமைச்சர் நிர்மலா இன்று சமன் செய்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி 8 முறை பட்ஜெட் தாக்கல் செய்துள்ளார். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் 5 முறை மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்துள்ளார். மற்ற அனைவரும் வெவ்வேறு பிரதமர்களின் பதவிக்காலத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்தனர். நிர்மலா ஒரே பிரதமரின் ஆட்சி காலத்தில் தொடர்ச்சியான ஆண்டுகளில் இந்த பட்ஜெட்டுகளை தாக்கல் செய்துள்ளார். தமிழகத்திற்கான அறிவிப்புகள் இடம்பெறுமா? முதல்வர் ஸ்டாலின் கேள்வி. பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையே மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்தார். இந்நிலையில் மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கான அறிவிப்புகள் இடம்பெறுமா என்று முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை. மத்திய பட்ஜெட் 2026 வழக்கமாக சொல்லும் திருக்குறளோடு சேர்த்து தேர்தலை மனதில் வைத்தேனும் தமிழகத்திற்கான பின்வரும் அறிவிப்புகள் இடம்பெறுமா? விடுவிக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள மாணவர்களின் படிப்புக்கான 3548 கோடி ரூபாய் கல்வி நிதி. கோவை மதுரை மெட்ரோ ரயில். தமிழ்நாடு சிறப்பாக செயல்படுத்தி வரும் ஜல்ஜீவன் திட்டத்திற்கான 3112 கோடி ரூபாய் நிதி. புதிய ரயில்வே திட்டங்கள். நிதி ஆணையம் பரிந்துரைப்படி மத்திய அரசின் வரி வருவாயில் மாநிலங்களுக்கு 50% நிதி பகிர்வு. இன்னும் பட்டியல் இருக்கிறது. தேர்தலை மனதில் வைத்தாவது இம்முறை தமிழகத்திற்கான அறிவிப்புகளை தவறாமல் வெளியிடுவீர்கள் என எதிர்பார்க்கிறோம். அவை மதுரை எய்ம்ஸ் போல அறிவிப்போடு நின்று போகாமல் முறையான நிதி ஒதுக்கீட்டுடன் குறித்த காலத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் கோருகிறோம் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். திருச்செந்தூரில் குவிந்த பக்தர்கள் 8 மணி நேரம் காத்திருந்து தரிசனம். பக்தி பரவச காட்சிகள். அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு அதிகாலை 1 மணிக்கு நடை திறக்கப்பட்டது. பல மாவட்டங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து கோயிலில் குவிந்தனர். கடல் மற்றும் நாழிக்கிணறு புனித தீர்த்தத்தில் நீராடிய பக்தர்கள் நீண்ட வரிசையில் 8 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். பாத
பாத யாத்திரையாக வந்த பக்தர்கள் வேல் குத்தியும் காவடி எடுத்தும் வேண்டுதல்களை நிறைவேற்றினர். தைப்பூசத்தை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து திருச்செந்தூருக்கு 170 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. திருச்செந்தூரில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுவதை கருத்தில் கொண்டு 750க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கடற்கரையில் 5 மீட்பு படைகள் மூலம் பாதுகாப்பு குழுவினர் கண்காணிப்பில் ஈடுபட்டனர். இப்போ 29வது வருஷமா பாத யாத்திரை வந்துகிட்டு இருக்கோம். இது எனக்கு 16வது மாலை, 4வது வேலு. நல்லபடியா முருகன் அருளால எல்லாருமே நல்லா இருக்கும், எல்லாருமே நல்லா இருக்கணும் இனிமேலும். நாங்க கமுதியில இருந்து வந்திருக்கோம்னா 3 வருஷமா வந்துட்டு இருக்கோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் எங்களுடைய நேர்த்தி கடன் எல்லாம் நிறைவேறிடுச்சு. இங்க வந்து இந்த கூட்டத்தை பார்த்துட்டு ரொம்ப நாங்க சந்தோஷமா இருக்கோம். கடவுளை பார்த்ததுல ரொம்ப திருப்தியும் கிடைச்சிருக்கு எங்களுக்கு. தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்துல இருந்து பக்கத்துல லட்சுமியூர்னு ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்கோம். நாங்க பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷமா தொடர்ந்து வந்து தைப்பூசத்துக்கு வருஷம் பாத யாத்திரையில இருந்து வந்து நாங்க முருகரை வந்து தரிசிச்சு தான் போறோம். இருந்தே தரிசனத்துக்கு நீங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா ஃபுல் க்ரௌடு தான். காலில இருந்தே நாங்க பாத்துட்டு இருக்கோம். முருகரை கண்டிப்பா தரிசிச்சுட்டு நல்லபடியா போவோம். எங்களுக்கு 10 வருஷமா நாங்க நடந்து வந்ததுல முருகன் நாங்க வேண்டதை கண்டிப்பா நிறைவேற்றி கொடுத்திருக்காரு. தைப்பூச ஜோதி தரிசனம். வடலூரில் குவிந்த பக்தர்கள். வடலூர் வள்ளலார் சத்திய ஞான சபையில் 155வது தைப்பூச பெருவிழா நேற்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தைப்பூச ஜோதி தரிசனத்தையொட்டி நேற்று காலை 7:30 மணி அளவில் தர்மசாலையிலும் மருதூர் மற்றும் நற்கருங்குழி வள்ளலார் சன்னதியிலும் காலை 10 மணி அளவில் ஞான சபையிலும் சன்மார்க்க கொடியேற்றம் நடைபெற்றது. ஞான சபையில் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் வள்ளலார் திருவுருவ படம், சன்மார்க்க கொடி, அவர் பயன்படுத்திய பொருட்கள் வைக்கப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து தைப்பூச விழாவில் சிறப்பு நிகழ்ச்சியான ஜோதி தரிசனம் இன்று காலை 6 மணி 10 மணி அளவில் நடந்தது. திரையை விலக்கி ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மதியம் 1 மணி, இரவு 7 மணி, 10 மணி, நாளை காலை 5:30 என மொத்தமாக 6 காலம் 7 திரை நீக்கிய ஜோதி தரிசனம் நடைபெறுகிறது. இதனை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் வடலூரில் திரண்டுள்ளனர். வள்ளலார் சித்தி பெற்ற மேட்டுக்குப்பம் சித்தி வளாக திருமாளிகையில் வருகிற 3ஆம் தேதி திருவரை தரிசனம் நடைபெற உள்ளது.